வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கொடைக்கானலில் இருக்கிற ஸ்கைலைட் இன் ரெசார்ட்டோட ப்ளஸ் மைனஸ் ரிவ்யூ தான் பார்க்க இருக்கோம். நம்ம எப்பயுமே டூர் போனோம்னா நம்ம தங்கியிருக்கிற இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசார்ட்டில் என்னென்னலாம் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் என்னென்னு பார்ப்போம். ப்ளஸில் ஃபஸ்ட் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். நாங்கள் போயிருந்தப்போ ஏப்ரல் மேங்கிறதுனால பயங்கர வெயிலாக இருந்ததுனால அந்த லொக்கேஷன் நம்ம அனுபவிக்க முடியல. ஆனால் இந்த ரெசார்ட் இருக்கிற இடத்துக்கு வெளியில் பார்த்திங்கன்னா பேரிக்காய் தோட்டம் இருக்குது. அது இல்லாமல் பெரிய மலைகள்லாம் இருக்குது முன்னாடி. அதாவது நம்ம வந்து ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் போனோம்னா நல்லா மிஸ்டெல்லாம் மூடி அந்த மலையெல்லாம் ரொம்ப பசுமையாக ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் லொக்கேஷன் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு. அப்புறம் நம்ம இங்கே ஸ்டே பண்ணியிருந்தப்போ இங்கே கிச்சன் இருக்கிறதுனால இங்கேயே ஃபுட்டெல்லாம் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப கரெக்ட் டயத்துக்கு ரொம்ப சூப்பராக ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் நமக்கு. ஏன்னா வேலைக்கு நம்ம ஒரு 10 பேர் 15 பேர் ஸ்டே பண்ணுறோம்னா எங்கேயாச்சும் ஹோட்டலுங்களில் போய் சாப்பிட்டுட்டு வர்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கரெக்ட் டைம் சொன்ன டயத்துக்கு நம்ம என்ன ஃபுட்டு சொல்கிறோமோ அதை செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் போயிருந்தவங்க எல்லாமே சைவங்கிறதுனால இட்லி தோசை அந்த மாதிரியே செட்டில் ஆகிட்டோம். அவங்களே சொன்னாங்க நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக சமைச்சு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. சப்போஸ் அவங்க சமைச்சு தர்றதுனா அந்த என்ன நம்ம ஆர்டர் பண்ணுறோமோ அதுக்கான காசு போடுறாங்க. இல்லை நம்மளே சமைக்கிறதுனாலும் நம்ம எல்லா மளிகை ஜாமான்லாம் கொண்டு போயிட்டு அங்கே சமைச்சிக்கலாம். கிச்சனுக்கு மட்டும் 1500 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஃபுட்டெல்லாம் வந்து ப்ளஸ்ஸில் தான் வரும். அதேமாதிரி ரேட்டும் ரொம்ப கரெக்டாக ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ரொம்ப காஸ்ட்லியாலாம் இல்லை. அதனால் நம்ம ஃபுட்டு வந்து இங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கிறது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் நீட்டு. அந்த ரெசார்ட்டே பார்த்திங்கன்னா எங்கேயும் ஒரு சின்ன தூசியோ அதுவோ எதுவுமே இல்லை. எல்லாமே ரொம்ப க்ளீனாக நீட்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் எல்லாமே கிளாஸ்லேயே ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால எவ்வளோ தான் வெளியில் குளிராக இருந்தாலும் உள்ளே வந்து கிளைமேட் ரொம்ப நல்லா சில்லுன்னு ஒரு மாதிரி நமக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் அடுத்த 4வது ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டோட அந்த ஓனர்ஸ் நம்மக்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் ரொம்ப தன்மையாக பேசினாங்க. என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களே நமக்கு ஃபுட்டும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. வேறு எந்த வித குறைநிறைகள் சொன்னோம்னாலும் அதை வந்து நல்லபடியாக கேட்டுக்கிட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஒரு சில இடத்துல என்னென்ன காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆனால் இவங்க நல்லா க்ளீனாக பண்ணாங்க. அது ஒரு ப்ளஸ்ஸு. அது பிறகு இன்னொரு ப்ளஸ் எங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயுமே நாங்கள் போகலங்க. அதாவது நாங்கள் ஃபேமிலியாக போகிறோம், ஃப்ரெண்ட்ஸாக போகிறோம், ரூம்லேயே தங்கியிருக்கோம், சாப்பிட்றோம், ஏதாச்சும் விளையாடுறோம், அரட்டை அடிக்கிறோம், ஜாலியாக ரூமில் இருக்கோம், கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரெசார்ட்டை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா இடமும் நல்லா இருக்குது. அதே மாதிரி எங்கேயும் வெளியில் போகாமல் நம்ம ரூம்லேயே இருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த ரெசார்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக போகிறதுக்கு. இது எல்லாமே ப்ளஸ்ஸு. மைனஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்லேருந்து ஒரு 8-9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது ஆக்சுவலாக நம்ம கொடைக்கானல் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்கிற திசைக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு தடவையும் கொடைக்கானலை கிராஸ் பண்ணி டிராஃபிக்கில் நின்று போக வேண்டியதாக இருக்குது. நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது. அது வந்து ஒரு பெரிய மைனஸ். இப்போ குணாப்பாறை போகிறோம், இல்லை மோயர் பாயிண்ட்டு, அந்த பசுமை பள்ளத்தாக்கு இந்த ஏரியா போகிறதுனால நம்ம வந்து கொடைக்கானலை கிராஸ் பண்ணி போகணும். அப்போ என்ன ஆகுது, டிராஃபிக்கில் மாட்டி ரொம்ப ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு மணி நேரம் ட்ராவலில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஒரு பெரிய மைனஸ்ஸு. அப்புறம் ரேட்டு வந்து நாங்கள் போன தடவை போய் தங்கியிருந்தது வந்து ஒரு பெரிய வீடு தான். 6 ரூம் இருந்துச்சு. 9000 9500 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க ஒரு 15000 இதுக்கு சார்ஜ் பண்ணாங்க ஒரு நாளைக்கு. அது வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிச்சு. அது வந்து ஒரு மைனஸ் தான். அப்புறம் தண்ணி வசதி நாங்கள் போயிருந்தப்போ ஏதோ தண்ணி வசதி சரியில்லை. தண்ணி 2 நாள் நல்ல தண்ணியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ போர் தண்ணி அப்படின்னு சொல்லி ஏதோ கிணத்து தண்ணின்னு கொடுத்தாங்க. தண்ணி ரொம்ப கலங்கலாக கொலன்னு இருந்துச்சு. அது வந்து ஒரு மைனஸ். அது ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. கார் பார்க்கிங் வந்து ரெசார்ட்லேயே இல்லை. நம்ம என்ன பண்ணோம், கார் பார்க்கிங்னா காரை வெளியில் நிப்பாட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. அது ஒரு மைனஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருந்த ரூமில் வந்து கண்ணாடி இல்லை. பாத்ரூம்லேயும் கண்ணாடி இல்லை. ஏதோ ஷேவிங் பண்ணணும் இல்லை ஏதோ ஒரு முகம் பார்க்கணுன்னா கூட அவசரத்துக்கு கண்ணாடியே இல்லாமல் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய மைனஸு. காலையில் எல்லாம் கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா கண்ணாடி இல்லாமல் தடுமாறுற மாதிரி இருந்துச்சு. அதை இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அந்த ரெசார்ட்காரங்க அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி ஃபேமிலியாக போய் ஸ்டே பண்ணுறதுக்கு கொடைக்கானல் கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இது இந்த ரெசார்ட்டு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரெசார்ட்டோட ஃபோன் நம்பரும் அதுக்கான நம்ம லொக்கேஷனும் நான் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க அதை அவங்கள காண்டாக்ட் பண்ணி அது என்னங்கிறத பார்த்துட்டு போய்க்கோங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.